எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏ, நீண்ட நெடிய காலம் அரசியல் அனுபவம், செல்வி ஜெயலலிதா அவர்களின் உண்மை விசுவாசி என பல்வேறு முகங்களை கொண்ட செங்கோட்டையன் இன்று தாவேகாவில் இணைந்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சீனியர் நிர்வாகிகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக கொஞ்சமும் மதிப்பதில்லை என சில நாட்களாகவே மன உளைச்சலில் இருந்த செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களிடம் கட்சியின் தலைமை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனையடுத்து அவர் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளிலேயே எம்எல்ஏ ஆகி பின்பு ஜெயா அணி உருவாகும் போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல்வேறு பணிகளை அந்நேரத்தில் மேற்கொண்டவர் செங்கோட்டையன். இப்படிப்பட்ட அரசியல்வாதி அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவாரா, அல்லது வேறு ஏதேனும் தனி கட்சி தொடங்குவாரா, அல்லது மாற்றுக் கட்சியில் ஏதேனும் இணைவாரா என்று பல்வேறு கேள்விக்குறியில் காலம் நகர்ந்த வேளையில் தற்போது தாவேகாவில் இணைந்திருப்பது எதிர்பாராத திருப்பம் என்பது பத்திரிகையாளர்களின் கருத்தாக உள்ளது. புலிக்கு வாலாக இருப்பதை விட பூனைக்கு தலையாக இருக்கலாம் என்று திமுக தாவேகா என ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் தாவேகாவில் இணைந்து விட்டார் செங்கோட்டையன் என அதிமுகவினர் கிண்டல் கேலி பேச்சு ஒருபுறம் இருக்க, அவர் விஜயோடு இணைந்திருப்பது தாவேகாவிற்கு வலு சேர்க்கும், அதே நேரம் அதிமுகவிற்கு அது பின்னடைவுதான் என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் இதனால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கிறார்கள்.